ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை எனக்கு ஸ்கூல்லையே இங்கிலீஷ் பேசவே வராது, இங்கிலீஷ் கிராமரும் வராது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. ஒரு நாள் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், வாட் யூ திங்க் யூ பிகம் புத்தா. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. இது உங்களுக்கு புரியும். இது நிறைய பேர் சொல்லியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம என்னவாக விரும்புகிறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுவோம். அதனால் எப்போவுமே நம்ம எண்ணங்களில் நம்ம பாசிட்டிவாகவே நினைக்கலாம். அப்போ தான் நம்ம நம்மளோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரேஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரேஸ் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நம்ம இங்கிலீஷை பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஃப்ரேசஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம பேசணுன்னாக்கா நம்ம ஒரிஜினல் இங்கிலீஷ்காரங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி நம்மளால் பேச முடியும். அதனால தான் நம்ம வீடியோவில் நம்ம இடியம்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரேசஸ் பற்றி போடுறோம், அடுத்தது ஃப்ரேசல் வேர்ப் பற்றியும் நம்ம போடுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரேஸ் க்ரூயல் டு பி கைண்ட். க்ரூயல் டு பி கைண்ட். இந்த ஃப்ரேஸோட மீனிங் என்ன பார்க்கலாங்களா? பாருங்கள், க்ரூயல் டு பி கைண்ட் இந்த ஃப்ரேஸோடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னாக்கா, காஸ் சம்ஒன் பெயின் ஃபார் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் குட். அதாவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கறது, அதாவது தண்டனை கொடுக்கறது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய நல்லதுக்காக நம்ம அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது. இதை ஒரு டீச்சர் கொடுக்கலாம், ஒரு அம்மா கொடுக்கலாம் இல்லைங்களா? ஒரு குழந்தை அழுது அடம் பிடிக்குதுன்னு வைங்களேன். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஏன் அந்த பனிஷ்மெண்ட் அந்த அம்மா கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு? அது அந்த குழந்தைய ஒரு நல்வழிப்படுத்தும், நேர்வழிக்கு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, திட்டுவாங்க. அந்த குழந்தைக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது அந்த அம்மாவுக்கும் புரியும், அதே மாதிரி அந்த டீச்சருக்கும் புரியும். இருந்தாலும் ஏன் 2 பேரும் அந்த மாதிரி கடினமாக அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிறாங்க, அந்த குழந்தையை கடினமாக தண்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அந்த குழந்தை நல்ல வழியில் போகணும், அந்த குழந்தை பின்னாடி உயர்ந்த நிலையை போய் அடையணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தான் அவங்க அதை கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் க்ரூயல் டு பி கைண்ட் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்குறது, அது ஆனால் அவங்களுக்கு எதுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்குறோம், அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்னு பார்த்தா அவங்களுடைய நல்லதுக்காக தான் நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த ஃப்ரேஸோடைய மீனிங். அந்த ஸ்லைடு பாருங்கள். ஆக்ட் டுவர்ட்ஸ் சம்ஒன் இன் அ ஹார்ஷ் மேனர் பட் வில் ஃபைனலி பி ஆஃப் பெனிஃபிட். மிஸ்ட்ரீட் சம்ஒன். அதாவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறது. அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாலும் கடைசியாக அதோடைய விளைவு நல்லதாக தான் முடியும், அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த க்ரூயல் டு பி கைண்ட் அப்படின்ற ஃப்ரேஸோடைய மீனிங். அடுத்தது இதோடைய இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னாக்கா, மிஸ்ட்ரீட் சம்ஒன். அதாவது இதுவும் அதுவே தான். அந்த யாரையாவது நம்ம இந்த மாதிரி மிஸ்ட்ரீட் பண்ணுறோம், ஒழுங்காக ட்ரீட் பண்ணல, அவங்கள கடினமாக அவங்கள ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆனால் ஏன் நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது நல்லதை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை செய்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த க்ரூயல் டு பி கைண்ட் அப்படின்ற ஃப்ரேஸோடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த க்ரூயல் டு பி கைண்ட் அப்படின்ற ஃப்ரேஸை ஷேக்ஸ்பியர் அவருடைய ஹேம்லெட் அப்படின்ற பிளேயில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு தெரியும், இந்த ஹேம்லெட் அப்படின்ற பிளேயில் ஹேம்லெட் அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணுறான், ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்துகிறான், இல்ட்ரீட் பண்ணுறான். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவன் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். அந்த ஹேம்லெட் ஏன் எங்கள் அம்மா நான் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தேன், அவங்கள இவ்வளோ ஹர்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேம்லெட்டுடைய அம்மா அவங்க அப்பா இறந்த பிறகு அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது இவனுக்கு பிடிக்காதனால அவங்கள அந்த வழியில் போக விடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஹேம்லெட் அவங்க அம்மாவை இந்த மாதிரி மிஸ்ட்ரீட் பண்ணுறாரு. அதை பண்ணிவிட்டு அவர் இப்படி தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு, எங்கள் அம்மாவுடைய நல்லதுக்காக தான் நான் இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஷேக்ஸ்பியர்னால் பயன்படுத்தப்பட்ட இந்த ஃப்ரேஸ் அதற்கப்புறம் உலகம் முழுக்க எல்லாராலையும் உபயோகப்படுத்தப்பட்டு பிரபலம் அடைஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு க்ரூயல் டு பி கைண்ட் இந்த ஃப்ரேஸுடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.
இப்போ இதை நம்ம வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்க்கலாங்களா? பாருங்கள். The teacher being cruel to be kind asked the students to write the answer 100 times. அதாவது டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, இம்போசிஷன் கொடுக்குறாங்க. 100 தடவை நீ வந்து அந்த ஆன்சரை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த டீச்சருக்கு தெரியும் அந்த பசங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க ஏன் அதை சொல்கிறாங்க, அந்த மாதிரி எழுதும் போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஆன்சர் மனசில் பதியும், அந்த எழுதுகிற பழக்கம் நல்லா பழக்கம் வரும், அடுத்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். இதனால தான் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ த டீச்சர் பீயிங் cruel to be kind asked the students to write the answer 100 times. இந்த சென்டென்ஸ் பாருங்க. மலர் did not want to be firm in her decision of not allowing her daughter to use mobile unnecessarily, but she knew that she had to be cruel to be kind. அதாவது மலர் என்ன பண்ணுறாங்க, அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக உறுதியாக வந்து நடந்துக்கிறாங்க. ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இஷ்டம் இல்லை தான், இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு விருப்பம் இல்லை தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் தான் அது அவங்களுக்கு, அந்த குழந்தைக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி காலத்தில் அந்த பொண்ணு இந்த மொபைலை ரொம்ப யூஸ் பண்ணி அதனால் வரக்கூடிய தீமைகளுக்கெல்லாம் அந்த பொண்ணு ஆளாக மாட்டா, அப்படின்றதுனால தான் செய்கிறோம் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும். அப்படின்றதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இப்போ பாருங்கள், நம்ம வந்து cruel to be kind அப்படின்ற ஃப்ரேஸை ஒரு கான்வர்சேஷனில் பார்க்குறோம். இதில் டீச்சர் பிரியா 2 பேர் பேசிக்கிறாங்க. டீச்சர்: பிரியா, ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க்? டீச்சர் கேட்குறாங்க பிரியா கிட்ட, உன்னுடைய ஹோம்ஒர்க்கை நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. பிரியா ஆன்சர் சொல்கிறாங்க, நோ மிஸ், நாட் எட். இல்லை மிஸ், இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் அதுக்கு கேட்குறாங்க, கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே போ, நீ ஹோம்ஒர்க் முடிக்கலைன்னா இந்த கிளாஸை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும்னா அவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக அவள் பண்ணிகிட்டே வந்திருக்க மாட்டா. அதனால் டீச்சர் வந்து அவளை வெளியே போக சொல்கிறாங்க. உடனே பிரியா சொல்கிறா, சாரி மிஸ், ஐ வில் ஃபினிஷ் இட் டுடே மிஸ் அப்படின்னு சொல்கிறா. சாரி மிஸ், இன்றைக்கி நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு டீச்சர் என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். ஐ cannot accept your apologize. சம்டைம்ஸ் ஐ நீட் டு பி க்ரூயல் டு பி கைண்ட். உன்னுடைய மன்னிப்பை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. சில நேரங்களில் நான் வந்து இப்படி தான் வந்து நடந்துக்க வேண்டியிருக்குது. அப்போ தான் நீங்கள் வந்து நேர்வழியில் போவீங்க அப்படின்றது தான் இந்த கான்வர்சேஷனுடைய ஒரு கருத்து இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம இந்த க்ரூயல் டு பி கைண்ட் அப்படின்ற ஃப்ரேஸை வந்து ஒரு கான்வர்சேஷனில் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், உரையாடலில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். என்ன வியூவர்ஸ், க்ரூயல் டு பி கைண்ட் இந்த ஃப்ரேஸுடைய மீனிங் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி நீங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.